உலகத்தில் மிக உயர்ந்த உணவுப் பொருட்கள் சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய கண்டினியூவேஷனாக இப்போ பார்ட் 2 வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போது நம்ம முதல்ல பார்க்க போகிற விலை உயர்ந்த ஒரு உணவுப் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபி லுவாக் காஃபி. இந்த காஃபி ஏன் இவ்வளோ விலை உயர்வுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காஃபி கொட்டை எடுக்கிற விதம் தாங்க. இந்த காஃபி கொட்டை எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியுமா? சிவிட்டுன்ற ஒரு பூனை வகையை சேர்ந்த அந்த பூனை பார்த்தீங்கன்னா இந்த காஃபி பழத்தை சாப்பிட்டுடுமா. அந்த காஃபி பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த காஃபி பழத்தில் இருக்கிற அந்த கொட்டை பார்த்தீங்கன்னா அது உடம்புல செரிக்காத அப்படியே இருந்து மரத்தில் வெளியே வருமா. இந்த வகை பூடை பார்த்தீங்கன்னா ஏஷியா கண்ட்ரியில் தான் நிறையா காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த காஃபி கொட்டை ஒரு பவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $600 சொல்கிறாங்க. நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா 44,000 ரூபா சொல்கிறாங்க ஒரு பவுண்டுக்கு. இதனாலேயே இந்த காஃபி கொட்டையை அந்த பூனைகளை சாப்பிட வச்சு அந்த பூனை போடுற புழுக்கையை எடுக்கிறதுக்குன்னே ஒரு டீம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த புழுக்கையை எடுத்து அதை சுத்தம் பண்ணி ட்ரை பண்ணி இதை காஃபி கொட்டையை காஃபி பவுடராக மேக் பண்ணி உலக அளவில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இதை விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வகையில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாலோ நெஸ்ட்டு சூப்புங்க. இது வந்து சைனாவில் தான் ரொம்ப ஃபேமஸ். அது என்ன ஸ்வாலோ நெஸ்ட்டு சூப்புன்னு சொல்கிறீங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பறவைங்க, ஸ்விஃப்ட்லெட் பேர்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பறவையோட கூட்டை தாங்க அழித்து அந்த கூட்டை வந்து சமையலாக பண்ணி சாப்பிட்றாங்க. இது கருப்பு கலர்லேயும் இருக்குமா, வெள்ளை கலர்லேயும் இருக்குமா. இந்த பறவையோட கூடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $500லேருந்து $600 வரைக்கும் விற்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபா சொல்கிறாங்க. இந்த வகையில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூஸ் சீஸுங்க. இந்த சீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மூஸ் ஃபார்மில் இருந்து தான் வருது. ஸ்வீடன் நாட்டில் இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மூஸ் சீஸு உலக அளவில் வேறு எங்கேயுமே கிடைக்காதான், ஸ்வீடனில் மட்டும்தான் கிடைக்குமா. இந்த சீஸ் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் பாலை நல்லா சுண்டை காய்ச்சி அதுலேருந்து தயாரிக்கிறாங்களாம். இது $500ன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மூர் பணத்துக்கு கிட்டத்தட்ட 37,000 ரூபான்னு சொல்கிறாங்க. இந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற எக்ஸ்பென்சிவ் ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை க்யூர்டு லிபரியன் ஹாம். இது ஒன்றும் இல்லைங்க, பன்றியோட இறைச்சி தாங்க. இந்த பன்றி இறைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பன்றியிலேருந்து எடுக்கிறாங்க. அந்த பன்றி அக்கான்ஸ் மட்டும்தான் சாப்பிடுமா. அந்த பன்றி கறியை சமைச்சு சாப்பிடும்போது ஒரு நட்டி ஃப்ளேவர் வரும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மாதிரி அந்த கார்ன் ஸ்மெல் வருமா. இது வந்து கிட்டத்தட்ட 3 வயசுக்குள்ள ஒரு பன்றியிலேருந்து அதை ட்ரை பண்ணி தான் சாப்பிட்றாங்க. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $390 சொல்கிறாங்க. நம்மூர் காசுக்கு 28,000 ஒரு கிலோ. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு எக்ஸ்பென்சிவ் ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபூகு ஃபிஷ்ஷு தாங்க. இதை வந்து பஃபர் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. நிறையா வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சில மீன் கடல்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் குண்டாக உப்பி போயிடுங்க. அதை தாங்க பஃபர் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இந்த பஃபர் ஃபிஷ்ஷு ஏன் எக்ஸ்பென்சிவ்னு பார்த்தீங்கன்னா இதை எல்லாராலையுமே சமைக்க முடியாது. இந்த மீனுக்குள்ளே ஒரு விஷத்தன்மை இருக்குது. அதாவது ரொம்ப ட்ரைன்டு சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு சில செஃப்பால் மட்டும்தான் இந்த மீனை சமைச்சு கொடுக்க முடியுமா. அதனாலேயே இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்ல்டு லெவலில் ஃபேமஸுங்க. ஏன்னா இது உடம்புல முக்கால்வாசி நஞ்சுத்தன்மை தான். அதை ஒழுங்காக கட் பண்ணி எடுக்கலைன்னா நம்ம உடம்புல விஷமாக மாதிரி நம்மளையே சாகடிச்சிருமா. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $300 சொல்கிறாங்க. அதாவது நம்மூர் பணத்துக்கு கிட்டத்தட்ட 22,000 சொல்கிறாங்க. இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.